என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் செமி கிரேவி தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு தக்காளி போதும். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ எலும்பில்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த செமி கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த சிக்கனை நீங்கள் இந்த எண்ணெயிலே நல்லா போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியோ மசாலாவோ எதுவும் இப்போதைக்கு விட வேண்டாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நீங்கள் இப்போ விட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு தண்ணி வந்து இந்த அளவுக்கு விட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பைசஸ் பவுடர் இது. ஸோ எல்லா ஸ்பைசஸுமே நம்ம போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் vlogல நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அகெயின் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்ட உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலாலாம் இன்னும் சிக்கன் கூட நம்மளுக்கு நல்லா வந்து அட்டாச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து சிக்கன் செமி கிரேவி ரெடி. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணுறதுனால ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வந்து விட்டுடுப்போம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம் கூட நம்ம வச்சு சாப்பிடும்போது இந்த செமி கிரேவி அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், செம்மையாக நம்மளுக்கு அந்த கலரு எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.